ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் தன்னுடைய 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும் அப்படின்னா கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலைக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கணவனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த மனைவிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த பெற்றோருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த கையின் பிரயாசங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியங்களுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவின் வரங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு நாளும் நம்ம முறுமுறுக்க கூடாது அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றிலையும் நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி செய்வதே வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை நமக்கு சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லாம, ஒருவேளை அது ஒரு பாதகமாய் அமைந்திருக்கலாம். தேவ பிள்ளைகளை நீங்க பயப்படாதீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் நன்மையாக மாற பண்ணுகிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறப்பா, உங்களுடைய வசனத்தின்படி எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்களே என்று சொன்னீங்களே, நாங்க ஸ்தோத்திரம் பண்றோம்ப்பா. நீர் கொடுத்த எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்றோம். நீரே எங்களை தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.